தள்ளுபடினா இப்படி இருக்கணும். ஆடி தள்ளுபடி. அதாவது 1 இல்லை 2 இல்லை 5 இல்லை 10 இல்லை கிட்டத்தட்ட 70-80% தள்ளுபடி விலையில் இந்த ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உடனே இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் எங்கே இருந்தாலுமே கொரியர் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால ஒரு சிங்கிள் ஃபோன் கால் மூலிமா கூட உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் நல்லா ஒரு பெரிய தாலிங்க. இருக்கிற உருக்கள் எல்லாமே மொத்தமாக சேர்த்து ஒரே மாங்கல்யத்தை கனெக்ட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு செட்டு தான். இதில் 24 இன்ச்சு செயின் போட்டிருக்கோம். இன்கேஸ் இன்னுமே லென்த்தாக வேணும்ப்பா, இன்னும் நிறைய உருக்கள் போட்டு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து பாருங்கள், ஒரு சிம்பிள் செட்டு மாங்கல்யம். எனக்கு அவ்வளோ உருக்கள்லாம் வேண்டாம், பட் மாங்கல்யம் நான் போடுவேன். சிம்பிளாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு 2.5 பவுண்ட் 3 பவுண்ட் திக்னஸில் தான் இந்த செயின் இருக்கும். இதில் நாணல், குண்டு, லக்ஷ்மி காசு, தாலி இது மட்டும் தாங்க இருக்கும். கனெக்டிங் செயினில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் மஞ்சள் கயிறு வேணும் அப்படின்னாலுமே அவைலபிள் இருக்குது. அடுத்து சங்கு சக்கர நாமம். 2 சங்கு சக்கர நாமம் தாலி அட்டாச் பண்ணி போடுறவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. இதில் பவளமணி, கருகமணி எல்லாமே கோத்துருக்கோம். அந்த செயின் இருக்குது இல்லையா, அது 4 பவுண்ட் 5 பவுண்ட் திக்னஸ் வருங்க. உங்களுக்கு 2 பவுண்ட் 3 பவுண்ட் திக்னஸில் வேணும் அப்படின்னா அதுவுமே அவைலபிள் இருக்குது. 10-20 சவரன் திக்னஸில் இருக்குது. நீங்கள் எவ்வளோ திக்னஸில் கேட்குறீங்களோ, எவ்வளோ லென்த்தில் கேட்குறீங்களோ எல்லாமே நம்ம நியூட்ரன்ஸில் இருக்குங்க. அதனால் என்ன பொருள் உங்களுக்கு தேவையோ, உதாரணத்துக்கு இதில் 2 தாலி இருக்குது பாருங்கள். ஒன்று புட்டு தாலி, இன்னொன்று தட்டை தாலி. இது 2மே சேர்த்து தான் நாங்கள் போடுவோம்ப்பா அப்படின்றவங்க இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இதில் எனக்கு புட்டு தாலியும் கிடையாது, தட்டை தாலியும் கிடையாது. இதில் எனக்கு சொக்கநாதர், மீனாட்சி தாலி அட்டாச் பண்ணுவீங்களா? பண்ணுவோம். இல்லை இதிலே வேறு மாங்கல்யம் அட்டாச் பண்ணுவீங்களா? நாமத்தாலி, தென்னங்கீத்து எந்த மாங்கல்யம் வேணாலும் நீங்கள் அட்டாச் பண்ணி இந்த செட்டில் வாங்கிக்கலாங்க. செட்டோட ப்ரைஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது இல்லையா, அந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும்போதே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியாதவங்க இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணாலும் சரி, இல்லை வெறும் அந்த தாலியோட சிம்பிள், உங்கள் தாலியோட சிம்பிள்ஸ் இருக்குது இல்லையா, அதை மட்டும் ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணாலுமே சரிங்க. உங்களுக்கு செட்டு கலெக்ஷன்ஸ்லாம் அனுப்புவாங்க. அதில் எந்த செட்டு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், செயின் கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட 200-300 கலெக்ஷன்ஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாடல் வரைக்கும் எல்லாமே அவைலபிள் இருக்குது. திக்னஸ் கம்மியாகவும் இருக்குது, திக்னஸ் அதிகமாகவும் இருக்குது, லென்த்து கம்மியாகவும் இருக்குது, லென்த்து ஜாஸ்தியாகவும் அவைலபிள் இருக்குது. சரிப்பா, உங்கள் கடையில் தாலி கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கா, செயின் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. உங்களுக்கு நகையில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் தேவைப்படுதோ, உதாரணத்துக்கு ஒரு மூக்குத்திலேருந்து ஃபுல் ப்ரைடல் வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்ம கடையில் அவைலபிள் இருக்குது. நீங்கள் வெப்சைட்டில் கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாங்க. வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறத விட அதில் கலெக்ஷன்ஸ் இன்னுமே அதிகமாக இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். அதில் இருக்கிற கலெக்ஷன்ஸில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதிலேயே கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அதில் இருக்கிற கலெக்ஷன்ஸை நான் மேனுவலாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும். நான் எங்கே பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக அந்த வெப்சைட்டில் இருக்கிற ப்ராடக்டே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு அதிலே கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கும், அவங்களுக்கு கூட காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பவித்திரமான மாங்கல்யம், இது எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம கோல்டு தங்க நகை தாலி இருக்குது இல்லையா, அதே மாதிரி தாங்க. உலோகத்தில் என்னங்க கடவுள் இந்த உலகத்தில் தான் இருப்பேன், அந்த உலகத்தில் தான் இருப்பேன்லாம் இல்லை. எந்த உலோகமாக இருந்தாலும் சரி, நம்ம எப்படி அதை பார்க்குறோன்றது ரொம்ப முக்கியங்க. ஸோ இந்த மாங்கல்யம்லாம் போடலாமா அப்படின்ற ஒரு டவுட்டு நிறைய பேர் இருக்கும். அதெல்லாம் போடலாம். தங்கமே போட முடியாது, சும்மா வெறும் கயிறு போட்டுட்ருக்கிறதுல கல்லில் கூட கடவுளை பார்க்குற நம்ம ஜனங்க கண்டிப்பாக எல்லா உலோகத்துலேயும் கடவுள் நிறைஞ்சிருக்காரு அப்படின்றத பார்த்தாலே போதும். ஏன்னா இதெல்லாம் அணியிறவங்களோட மனசில் இருக்குது தெய்வமே தவிர்த்து அது இந்த உலோகம் அந்த உலோகம் அப்படிங்கிற அந்த பாகுபாடில் கிடையாதுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. இன்கேஸ் என்னோட கருத்துக்கு மாற்று கருத்தாக உங்களது இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட எக்கச்சக்க பேரோட அந்த ஒவ்வொரு வகையிலையும் உதவி இருக்க இந்த மாங்கல்ய செட்டு சேஃப்டிக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான். வெளியில் போகும்போது நீங்கள் சேஃப்டியாக போயிட்டு வரணும் அப்படின்றதுக்காக கண்டுபிடிச்சது தான். ஆனால் இது பல வகையில் பல பேருக்கு இன்னுமே பயன்படுற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ உங்களுக்கும் தேவைப்படுதா, சிங்கிள் கூட வாங்கிக்கலாங்க. இல்லைப்பா எனக்கு ஃபுல் செட்டு வாங்குகிற வசதி இருந்தால் நான் ஒரு சின்னதாக தாலி மட்டுமே தங்கத்தில் வாங்கி போட்டுப்பேனே அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்கள்? ஒன்றுமே இல்லைங்க.
இல்லைங்க. ஒரே ஒரு தாலி 2 குண்டு 2 காசு இது வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப கம்மியான அளவில் தேவைப்படுது அப்படின்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஆடி ஆஃபரில் இந்த ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி நீங்களும் பயனடைங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.